ஹாய், வெல்கம் டு சன்ஃபீஸ் விலாக் சேனல். இன்றைக்கி ஒரு டிவோஷனலான டே தான். ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளி. ஸோ என்னென்ன ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அம்மனுக்கு பிடிச்ச கேழ்வரகு கூழும் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். கேழ்வரகு வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சு தான் அரைச்சியெல்லாம் ரெடி பண்ணி கூழ் கிண்டிகிட்ருக்கேன். இது எப்படி செய்யணுங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒரு கப் ரைஸ் தான் நான் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுனால நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். நிறையா வைக்கிறதா இருந்தால் நம்ம தனியாக பானையில் வச்சுக்கலாம். குக்கரில் எப்படி சிம்பிளாக வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவாக போடுறேன். அதில் நம்ம நல்லா குழவா வந்து நம்ம சாதத்தை வேக வச்சுட்டோம். வேக வச்சுட்டு நல்லா அதை நைஸாக நசுக்கி விட்டுட்டு சர்க்கரை வெல்லம் போட்டு நல்லா கரைய வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் கூழை வந்து ஆற வச்சு அதை தனியாக வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு தனியாக எடுத்து கிண்ணத்தில் கரைச்சி கூழை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சாமிக்கு வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வேண்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். ஸோ ஒரு பக்கம் கூழ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா பொங்கல் வந்து வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாம் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ சாமிக்கு வச்சு பூ எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வேப்பிலை இதெல்லாம் வந்து வச்சு நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். நீங்களும் ஆடி மாதம் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருக்கிற விளக்கெலாம் கையை மாற்றிட்டு நம்ம கோயில் கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போகிற வழியில் நல்லா சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே அது கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகணும். போகிற வழியெல்லாம் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரோட்லேருந்து நல்லா ஃபுல்லாக அந்த டெம்பிள் உள்ளார வர வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய விலங்குகளோட இதுவும் சாமியோட இதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே அந்த பக்தி மயமாக இருக்கும். அந்த கோயில் போய் சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போகணும். அங்கேயுமே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சன்ஃபீஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.